சரி, வணக்கம். திமுக அண்ணா திமுக 2026 தேர்தல் கூட்டணி கணக்கு மாறுமா அப்படின்னு கேள்வி இருக்கு. திமுக கூட்டணி கணக்கு மாறாது. அண்ணா திமுக அதாவது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி கணக்கு மாறுவதற்கு அவர்களா எடுத்திருக்கிற சில வேலை திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே எதிரி அப்படின்னா என்ன பொருள்னு சொன்னா அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னார். பொங்கலூர் மணிகண்டன் கூட சொன்னாரு, அரசியல் எதிரி, தேர்தல் எதிரி அப்படின்னா கொள்கை எதிரி ஒன்று இருக்காங்கல்ல, அந்த கொள்கை எதிரி யாருன்னு அடையாளம் அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்க காட்டணுமா இல்லையா? ஏன் காட்டல? கொள்கை எதிரி யார்? பிஜேபி தானே கொள்கை எதிரி. தன்னை பின்பற்றக்கூடிய தொண்டர்களுக்கு யார் நமக்கான கொள்கை எதிரி என்பதை சொல்லணுமா வேணாமா? சொல்லலை. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது வலுவாக இருக்கக்கூடிய மோடி அவர்களே மோடியா லேடியா பார்த்துப்போன்னு சொன்னாங்க. அவங்களுடைய தொண்டர்களுக்கு யார் எதிரி என்பதை அதிமுக எப்பவுமே தன்னுடைய கொள்கை எதிரின்னு யாரையும் சொன்னது இல்லையா? கொள்கை அப்ப கொள்கை என்ன? இப்போ பிஜேபியோட கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். திமுக தேர்தல் எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அல்ல. கொள்கை எதிரி பாஜக. ஜெயலலிதா காலத்துல இருந்து எங்கேயுமே கொள்கை எதிரின்னு கொள்கை எதிரி குறித்த ஜெயலலிதா என்னைக்கா பேசியிருக்காங்க? மோடி எதிர்த்தாங்களா இல்லையா? மோடியா லேடியா சொன்னாங்க. அப்போ இது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து, எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னன்னா, திமுக தான் ஒரே ஒரு எதிரினா பாஜக எங்களுக்கு எதிரி இல்லை, பாஜகவோட நாங்க கூட்டணிக்கு போவோம் என்பதுதான் அதுக்கு பொருள். இன்னொரு பொருள் என்ன இருக்கு அதுக்குள்ள? பாமகவை சொல்லல, விசிகாவை எல்லாரும் சொல்ல வரேன். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் கூட வந்து அவங்க வந்து கவருவதற்கான ஒரு சொல்லாடல் தான் அது. எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி அப்படின்னு சொல்லும்போது திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி. மற்றவங்களால கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. யாருக்கு? விசிகால எங்களுக்கு என்ன அதிருப்தி இருக்குது? அதாவது சுதந்திரமா கொடிய கூட நாட்ட முடியலன்னு திருமாவளவன் சொல்றாரு. ஒரு கூட்டணியில் இருப்பதனாலே மக்கள் பிரச்சனை எடுக்கக்கூடாது, போராடக்கூடாது, அதற்காக எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. மக்கள் பிரச்சனை என்பது வேற, கூட்டணி என்பது வேற. கூட்டணியில் தேர்தலுக்காக நாங்கள் இருக்கிறோம், தேர்தலுடைய வெற்றிக்காக நாம் பாடுபடுறோம். அதுவும் வந்து இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி. அதுதான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, இது கருத்தியல் கூட்டணி. அவர் சொல்லும்போது வெறும் கூட்டணின்னு சொல்ல, இந்த கருத்தியல் கூட்டணியில வந்து விரிசல் வராதுன்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வர்றாரு, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி தான் வந்து திமுக, மற்றவர்களால எங்களுக்கு எதிரி இல்லை, நாங்கள் எந்த ஓட்டுகளும் சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. அதுல இருந்து என்ன பொருள்? வன்னியரசு அவருடைய புத்தக வெளியீட்டுல திருமாவளவன் அவர்கள் பேசிய சொன்னார், அதிமுக அழிந்து விடக்கூடாது சொல்றாங்க. ஏன் சொல்றாரு? நாங்களும் தான் சொல்றோம், தமிழ்நாட்டுல பாஜகங்கிற பாசிச கட்சி இங்க உள்ள வரக்கூடாது, வேரூன்றக்கூடாது, கால் ஊன்றக்கூடாது, இங்க திராவிட இயக்கங்கள் தான் வளரணும்னு சொல்றோம். அந்த அடிப்படையில் தான் சொல்றோம். அதுக்காக தான் அவங்க தனித்து நிக்கறாங்க. நீங்க சொல்லிட்டீங்க கூட்டணியில வந்து நாங்க வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம், அதனால வந்து கூட்டணி வந்து பிளவு அப்படி விரிசல் அப்படி எல்லாம் கிடையாது. மக்கள் பிரச்சனைக்கு போராடக்கூடாதுன்னு கூட்டணியில யாரும் சொல்லல, போராட வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளுக்கான தேவை இருக்குது. அப்படி பார்க்கிற போது நாங்க வந்து எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் கிடையாது. 2026 திமுக கூட்டணியோட தான் நாங்க தொடர்றோம். எங்க தலைவர் வந்து முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவில் அவர் முன்மொழிந்தார். ஒரு விஷயத்த சொல்லுங்க, நீங்க விசிகாவுடைய உயர்மட்ட குழுல இருக்கிறீங்க, அதிமுக இருந்து மறைமுகமா எந்த விதமான அழைப்பும் விசிகாக்கு வரல? விசிகாக்கு மறைமுகமாக எந்த அழைப்பும் வரல, பேச்சுவார்த்தை நடக்கல. எங்களுக்கு வெளிப்படை, எங்க தலைவர் வந்து வெளிப்படையா இருக்காரு. அப்படி இருந்தா வெளிப்படையா நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களை பொறுத்தவரை நாங்க உருவாக்கிய கூட்டணி இது. திமுக தலைமைக்காக இருந்த கூட்டணி, திமுகவும் மற்ற கட்சிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி உருவாக்கியதில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கூட்டணி நாங்க விட்டுட்டு வெளியேறணும். நாங்க தான் சொல்றோம், நாங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து தான், எப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எப்போ வரும்னு சொன்னா, நாங்க அறிவித்த அந்த கொள்கைக்கு கருத்துக்கு நேர்மாறா நடக்க வரும்போது என்ன கருத்துன்னா, பாமகவும் பாஜகவும் இடம்பெறுகிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போது இது கூட்டணியை பற்றி பேச வேண்டி வரும். அப்படி இல்லாத போது எந்த சூழ்நிலையிலும் திமுக பாஜக கூட்டணி இல்லையா சார்? இப்ப அதிமுக கூட பாஜக, அப்ப நாங்க ஏன் போகணும்? நாங்க தான் இந்த கூட்டணியில வெல் செட்டில்டா இருக்கோம். அதிமுக வலுவா வரணும், அதிமுக அழிந்து விடக்கூடாது அப்படினு வருத்தப்படுறீங்கல்ல? பிஜேபி இங்கே கால் ஊன்ற கூடாது என்பதற்காக தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த பாசிச சக்திகள், சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற கூடாது. வடநாடுகளில் எப்படி வந்து மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்கிறார்களோ, அரசியல் ஆதாயம் தேடுகிறார்களோ, அப்படி வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது.
அதற்கு எந்த வழிவகையும் இடம் கொடுக்க கூடாது. அப்படி பார்க்கிற போது இங்க 2 அரசியல் தான், ஒன்னு திமுக, இன்னொன்னு அண்ணா திமுக. அதனாலதான் எடப்பாடியும் சொல்றாரு எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான் சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. ஒரு அர்த்தமெட்டிக்கா பாருங்க சார், ஜி.கே. மணியுடைய இல்ல திருமண விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி போகல, ஸ்டாலின் போறாரு. அங்க ஒரு அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் மாறுதுல்ல. அதாவது திருமண நிகழ்ச்சிகளுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போவது என்பது அது வந்து யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல. அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கும் அழைப்பு கொடுத்தா நாங்க போவோம், அவ்வளவுதான். இதுல வந்து இதுல போய் கூட்டணி கணக்கெல்லாம் நீங்க வைக்க கூடாது. அவரு முதல்வரே அறிவிக்கிறார் எங்ககிட்ட எந்த விரிசலும் கிடையாது, சரி கருத்தியல் கூட்டணி, இதுல எந்த விரிசலும் வராது. எப்ப விரிசல் வரும்? பாமகவும் ஒரே லைனுக்குள்ள வராங்க. எப்ப விரிசல் வரும்னா ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் துணை முதல்வர், அங்க முதலமைச்சர் வந்து சந்திரபாபு நாயுடு. பவன் கல்யாண் வந்து அரசுக்கு எதிராகவே அவர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்து மிரட்டுறாரு, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுறாரு. அப்போ வந்து அதுதான் வந்து கூட்டணிக்குள்ள வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்தும். அங்க பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஆட்சி, அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுன்றார், பிஜேபி வேணான்றாங்க. அதுதான் வந்து விரிசலை உருவாக்கும். அங்க இருக்கக்கூடிய இவர் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் அவர் சிராக் பஸ்வான் சொல்றாரு, இந்த இடஒதுக்கீட்டுக்கான ஒரு தீர்ப்பு வந்த போது அந்த தீர்ப்பை வந்து மறு ஆய்வு செய்யணும்னு அவர் சொல்றாரு. அதுதான் கூட்டணிக்கு விரிசலை உருவாக்கும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகிற சாம்சங் பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகளோ அதுல போராடுகிறதுனால எப்படி விரிசல் உருவாகும்? பாமக திமுக கூட்டணிக்குள்ள வந்தால் விரிசல் உருவாகும். பாமக எங்களுடைய நிலைப்பாடு அதான் சொல்றேன், எங்களுடைய நிலைப்பாடு எப்பவும் கிளியரா தெளிவா சொல்லியிருக்கிறார் எங்க தலைவர். பிஜேபி வச்சிருக்கீங்க, ஒரு செக் திமுக வச்சிருக்கீங்க, பாமக திமுக அதுதான் எங்களுடைய கொள்கையை நாங்க வச்சிருக்கிறோம். பிஜேபி பாமக இணைகிற கூட்டணியில இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம். பெரிய செக் தான், ஒரு பெரிய செக் தான். திமுக எப்பவுமே பாமக பக்கம் திரும்பிட முடியாது. இன்னைக்கு சொல்லல, அது இன்னைக்கு சொல்லல, கடந்த தேர்தல், அதுக்கு முன்னாடி தேர்தல் 10 ஆண்டுகளா நம்ம அப்படிதான் சொல்லிட்டு வரோம். ஓகே பொங்கலுக்கு குறுக்கிட்டீங்க சார். நான் முடிச்ச வேற நிகழ்ச்சி போகணும். அதாவது அண்ணன் பாலசிங்கம் சொன்ன கருத்துக்கள் மறுத்து சொல்றேன். பாஜகவை தமிழ்நாட்டில் வளர விட்டது திமுக. வாஜ்பாய் அரசை அம்மா தான் கவித்தாங்க. கவித்தவர்களை மீண்டும் உயிரூட்டி ஊக்கம் கொடுத்து வெற்றி பெற செய்து அமைச்சர் இடம்பெற்று அந்த ஆட்சியை தக்க வச்சு மீண்டும் அந்த கட்சி இந்தியாவிலும் வேறொன்று காரணமானது கவிழ்த்தது யாருங்க? கவிழ்த்தது யாரு? மீண்டும் உயிர் கொடுத்தது யாருன்னு கேக்குறாங்க. அது வேறங்க. அம்மா கவிழ்த்தாங்க, உயிர் கொடுத்தது யாருங்க? அவர் எந்த கட்சியில இருந்தாரு? அவர் எந்த கட்சியில இருந்தாரு? எந்த இயக்கத்தின் பின்புலத்துல இருந்தாரு? வாஜ்பாய் இருக்கும்போது பிஜேபி பண்றதெல்லாம் பண்ணாங்களா என்ன? சரி